திரைமொழி மாத இதழ் ஆரம்பித்து 3 வருஷம் முடிஞ்சு இது 4வது வருஷத்தை நாங்கள் எட்டி போயிட்டுருக்கோம். சில பல காரணங்களால் விழாக்கள் தாமதமாகிடுச்சு. இந்த விழா இன்னும் பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு திட்டமிட்டோம். அதுக்கும் சில பொருளாதார சூழல்னால சின்னதாக முடிச்சிருக்கோம். அதுக்காக ஆனால் அந்த விழாக்களை நீங்கள் பிரம்மாண்டமாக்கிட்டீங்க. அதனால் இந்த விழா பிரம்மாண்டமான விழா தான். நிகழ்வுக்கு வந்திருக்கோம் இயக்குனர் எழில் அவர்கள். அந்த நிகழ்வுக்கு வருகை வரவேற்கிறோம் சார். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் திரு சரவணன் சார். ஓகே இது வரவேற்போடு சேர்த்து ஒரு மரியாதை செய்யும் நேரம் இது. அதனால் ரெண்டையும் ஒன்றா சுருக்கமாக முடிச்சுடுவோம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக 3 விழாக்கள் இருக்குது. அதனால் திரைமொழி பத்திரிகை நிறுவனர் ஆசிரியர் பாரதி சுப்பிரமணிய பாரதி சார் மரியாதை செய்வார் எழில் சாருக்கு. சிறப்பு விருந்தினர்களை கௌரவம் செய்யும் நிகழ்வாகவும் அமைந்தது. இதை தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் எல்லாருமே சிறப்பு விருந்தினர்கள் தான். மேடைக்கு முன்னாடியும் பின்னாடி எல்லாருமே சிறப்பு விருந்தினர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ விருந்தினர்கள் வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக வெளியூர்லேருந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கிற நண்பர்கள், பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கிற நண்பர்கள், வெளியூர்லேருந்து இந்த நிகழ்வுக்காக ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருக்காக நாங்கள் எங்களது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து வருக என நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து செயல்கள் எல்லாம் நலம் விளைக்கும் செயல்களே செய்வோம் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய உங்களுடைய அழைப்பிதழில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள், முன்னிலை உரை, தலைமை உரையை நாம் பின்பு தள்ளி முதலில் பாராட்டு உரையாக வாழ்த்துரையை முதலில் வழங்கிவிடுவோம். முதலில் வாழ்த்துரை வழங்குவதற்கு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று திருக்குறள் உணர்த்தும் இனிய சொற்களின் மதிப்பை நினைவில் கொண்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவராக திகழ்ந்து சமூக பொறுப்புணர்வோடும் ஊடக பண்போடும் சிறந்து விளங்கும் மாண்புமிகு திரு எஸ். சரவணன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திரைமொழி இதழின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா. இதழ் தொடங்குறதுன்றது ரொம்ப எளிது தான். அதில் யார் வேணால் ஒரு பத்திரிக்கை தொடங்கிடலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் தொடர்ந்து நடத்துறதுன்றது அது ஒரு மிகப்பெரிய சவால். அதை 3 ஆண்டுகள் இவங்க தொடர்ந்து நடத்தியிருக்கிறது அது ஒரு சாதனை தான். இந்த நேரத்தில் இந்த இதழுக்கு தமிழ்நாடு பத்திரிகை நலச்சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஊடகத்தோட நம்பகத்தன்மை இருக்கா அப்படின்னா இல்லை. யாருமே ஊடகம் இன்றைக்கி வியாபாரம் ஆகிடுச்சு. இதழ்கள் தான் இந்த மாதிரி சிற்று இதழ்கள், இந்த மாதிரி இதழ்கள், இந்த மாதிரி பதிப்பகத்தில் வர்ற பத்திரிகைகள் தான் இன்றைக்கி சமூக வளர்ச்சிக்கான கருத்துக்களை இன்னும் விதைச்சிக்கிட்டு இருக்கு. நம்பிக்கை எதிர்கால சமுதாயத்துக்கு இது வளர்ச்சிக்காக இதான் பாடுபட்டிருக்கு. ஊடகன்றது இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு அண்ணன் சொன்னார், சிறப்பாக பிரம்மாண்டமாக நடந்திருக்கணும், இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி போகணும். இந்த இடத்துல நடந்தது தான் பிரம்மாண்டம். ஏன்னா இந்த இடம் செலக்ட் பண்ணது அண்ணனோட புக் பேலஸில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அது இங்கே இந்த விழா நடக்கிறது ஏற்புடையது. இதுக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான அந்த திரைமொழி இதெல்லாம் யாரும் நடத்த முடியாது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதனால் இதுவே ஒரு பிரம்மாண்ட வெற்றி வளர்ச்சி தான். இன்னொன்று, அண்ணனோட பேர் நம்ம சுப்பிரமணிய பாரதி அண்ணன் பத்திரிகை தொடங்குறாரு. அந்த சமுதாய சிந்தனை கருத்துக்களோடு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு 3 வருடமாக நண்பர். எங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தில் அவர் ஒரு மெம்பர். அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிகை குழுவில் இருக்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த இதழுக்கு என்றென்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலச்சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாளிதழ் மறுநாள் பழையதாகிவிடும். ஒரு வார இதழ் அடுத்த வாரம் பழையதாகிவிடும். ஒரு மாத இதழ் அடுத்த மாதம் பழையதாகிவிடும். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் வாரமும் மாதமும் புதிதாய் மலர்கின்றன இதழ்கள். அத்தகைய ஊடக உலகின் வளர்ச்சிக்கு உழைத்து வரும் ஆல் இண்டியா ஸ்மால்
நியூஸ் பேப்பர்ஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு தலைவராக விளங்கும் மாண்புமிகு திரு சிவயோகி மௌரியன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த இளவேநீர் மாலை வேளையில் நமது டிஸ்கவரி புக் பேலஸில் ஒரு இனிய விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வாழ்த்தி வரவேற்று திரைமொழி பத்திரிகையின் 3ஆம் ஆண்டு விழா மற்றும் முப்பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கும் பத்திரிகையினுடைய ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் என்னுடைய மதிப்பிற்குரிய நீண்டகால நண்பர். 20 ஆண்டு காலமாக நாங்கள் தோழமையுடன் இருக்கிறோம். அவர் ஆல் இண்டியா சுமால் நியூஸ் பேப்பர் அசோசியேஷன் கெஜெட்டட் நோட்டிஃபை 100 பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இது 70 வருட பாரம்பரியமான பத்திரிகை துறைக்கான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு லக்னோ தலைமையிடமாகவும் டெல்லி 2வது தலைமையிடமாகவும் செயல்பட்டு வருகிறது. எங்கள் அமைப்பில் 3 பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய மெம்பர் எங்களுடைய ஏசினோ ஆல் இண்டியா ஸ்மால் நியூஸ் பேப்பர் அசோசியேஷனுடைய 3 பேர் மெம்பராக இருக்காங்க. இது இந்தியாவில் எந்த அமைப்புக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அரசு இதிலே வெளியிடப்பட்ட ஒரே அமைப்பு இது மட்டும்தாங்க. ஆல் இண்டியா அமைப்பு இது தான். அந்த அமைப்பில் மாநில தலைவராக 3 ஆண்டுகளாக அங்கே கமிட்டி என்னை தேர்வு செய்திருக்காங்க. பத்திரிகை துறையில் நம்ம சிறப்பாக பணியாற்றிய நேர்மைக்காக கிடைத்த அந்த பொறுப்பு. ஏன்னா அது ஆல் இண்டியா லெவலும் போது மொழி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதனால் என்னால் சரியாக எங்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயம் செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா இவங்கெல்லாம் சரவணன் சார்லாம் அவர் சிறப்பாக தமிழ்நாட்டு மாநில தலைவராக தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவராக சிறப்பாக செயல்பட்டு வராரு. பட் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியும், அவங்களாம் என்ன சேர்ந்து செய்ய முடியும்னு சொல்லிட்டு பத்திரிகை துறையில் செய்தியாளர், புகைப்பட கலைஞர்கள், துணை ஆசிரியர், இணை ஆசிரியர்கள் கிடைக்கக்கூடிய சலுகைகள், காட்சி ஊடகம், அச்சு ஊடகம் மற்றும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய பாகுபாடு இருக்குது. அது எல்லாத்தையும் களை எடுத்து தினமும் போராடிட்டு இருக்கிறோம். நிறைய ஏதாவது மக்களுக்கு பத்திரிகை துறை சார்ந்த மக்களுக்கு சலுகைகள் வாங்கி தருவதற்காக. அப்போது நமது நண்பர் சுப்பிரமணிய பாரதி திரைமொழி ஆரம்பித்து இந்த 3ஆம் ஆண்டு விழா வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருப்பது மிக 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 சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா பத்திரிகை துறை இன்றைக்கி அவ்வளோ தூரம் இன்றைக்கி நலிந்து போச்சு. இதில் இந்த துறையில் நாங்கள் 30 ஆண்டுகள் அனுபவம் இருக்குது எனக்கு. அப்போது பல்வேறு விஷயங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா குண்டூசின்னு ஒரு பத்திரிகை, சினிமாவுக்குன்னு வந்த பத்திரிகை, பேசும் படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பொம்மை, அதுக்கப்புறம் நிறைய பத்திரிகைகள் அதெல்லாம் அன்றைக்கி சர்க்குலேஷன் இல்லாமல் வாங்கும் சக்தி குறைய சர்க்குலேஷன் வர நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் அதிகமாகி போச்சு. சின்ன டெம்ப்ளேட் நியூஸில் மக்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதனால் பெரிய இதழ்கள் பார்த்திங்கன்னா தி இந்து, தமிழ் திசையில் பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தமான ஆர்டிகள், கட்டுரைகள் இதெல்லாம் சிறப்பாக அவங்க இன்றைக்கி வரையும் தொடர்ந்து அந்த பக்கங்கள் ஒதுக்கி சிறப்பாக செயல்பட்டு வராங்க. அப்போது அதை தாண்டி இப்போ திரைமொழின்னு எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் பத்திரிகைக்கு ஒரு பின்புலமே எதுவுமே இல்லாமல் ஒரு திரைமொழின்னு இப்போதைக்கு அருமையாக நண்பர் சுப்பிரமணிய பாரதி இந்த இடத்துல நான் பாராட்டி ஆக வேண்டும். அவருடைய கடுமையான பணி அது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த பத்திரிகையை ஒரு கட்டுரை ஆகட்டும், சினிமா சம்மந்தமான செய்திகள், டிஜிட்டல் புரட்சி நிறைய வந்துருச்சு. சினிமா சம்மந்தமான அட்வான்ஸ்டு அதை பூராத்தையும் பத்திரிகையில் பிரிண்ட் பண்ணுவார். எப்படி தான் அதை இது பண்ணுவார், நிறைய கட்டுரையாளர்களை உள்ள வரவேற்று ஊக்குவித்து அவங்க கட்டுரை ஏத சொல்லி கொண்டு போய் சேர்க்குறாரு. எல்லோரும் கொண்டு போய் அப்போ பாரதியினுடைய அர்ப்பணிப்பும் அவருடைய உழைப்பும் அவருக்கான பெரிய மேடை காத்திருக்கிறது. அவருடைய திரைத்துறை அவர் நிச்சயம் பாராட்டும். எங்களுடைய அமைப்பு சார்ந்த விருதுகளுக்கும் பரிந்துரை செய்வோம். மற்றும் உடைய பொறுப்பாசிரியர் மூர்த்தி நடராஜன் அவர்கள் எங்களுடைய அமைப்பில் மாநில துணைத் தலைவராக வைஸ் பிரசிடெண்ட்டாக அங்கீகரிச்சிருக்கோம். அதனால் அவருடன் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய திரைமொழியை நல்ல ஒரு யாருக்கும் இன்றைக்கி திரைமொழினா தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு திரைத்துறையில் இருக்கவங்களும் இல்லாமல் அனைத்து துறையில் இருக்கவங்களும் திரைமொழியை வாங்கி படிக்கிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்காங்க. இந்த திரைமொழி பத்திரிகையில் இணை ஆசிரியர் மற்றும் நிர்வாக ஆசிரியர், புகைப்பட கலைஞர்கள், அப்புறம் நிருபர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மேலும் மேலும் உங்களுடைய எழுத்துப்பணி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு நம்ம வருகை தந்த தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் நமது அருமை தோழர் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய இணை செயலாளர் எயில் சார் அவர்களுக்கும், சுருதி ஹரிகரன் சுப்பிரமணியன் திரைப்பட இயக்குனர் அவர்களுக்கும், இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் மிகப்பெரிய ஒரு அரங்கு நமக்கு கொடுத்து பாராட்டு தெரிவித்த வேடியப்பன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகில் உள்ள மக்கள் தொகையில் ஆண்கள் பாதி என்றால் மீதி இருப்பவர்களை பெற்றெடுத்தவர்கள் பெண்கள் என்பது வேதாத்ரி மகரிஷியின் கருத்து.
ஆண்களோடு பெண்களை உயர்ந்தவர்களும் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல, அவர்கள் ஒப்பிட முடியாத சிறப்பு வாய்ந்த தனித்தன்மை மிக்கவர்கள் என்பதுதான் அவருடைய கருத்து. அதுபோல இன்று ஒரு துறையில் ஒரு பெண் என்பது நுழைவது ஒரு இயக்குனர் போன்ற ஒரு வித்தியாசமான நிலையில் நுழைவது என்பது ஒரு பெரிய சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். அப்படி நுழைந்தது மட்டுமல்லாமல் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை தன்னை நிலைநிறுத்தி கொண்டு மேலும் மேலும் முன்னேறுவது என்பது மிக சிறப்புக்குரிய விஷயம். அவ்வகையில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருமதி ஸ்ருதி ஹரிஹரன் சுப்பிரமணியன் அம்மா அவர்கள். 2015 ஃபார் ஆஃப்டர்நூன் என்ற நூல் திரைப்படத்திற்காக விருது பெற்றிருக்கிறார்கள். அந்த திரைப்படத்தும் 2 நிலைகளில் விருது பெற்றிருக்கிறார்கள். தேசிய விருது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதோடு ஹார்மனி வித் ஏஆர் ரஹ்மான் என்ற அந்த ஆல்பத்தை இயக்கியிருக்கிறார்கள் என்பதும் மிக சிறப்பு. அவருடைய தனித்திறமைகளுக்கு ஒரு படிக்கட்டுகளாக இது அமைந்திருக்கிறது என்று கூறி அவர்கள் இன்று நம்முடைய மாத இதழ் சிறப்பிப்பதற்கு வாழ்த்து வரையறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளம். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் வணக்கம். இந்த 3 ஆண்டு விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ண நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். பொதுவாக நான் இந்த மாதிரி மேடையில் பேசினதில்லை. இதுலேருந்தே புரியுது மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் ஏதாவது நினச்சா அது சாதிச்சிடுவார். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மேடையில் பேசுகிறது, அதுவும் இவ்வளோ பெரியவங்க நான் சொல்லலாம், அது இவங்க பேசின அப்புறம் நான் மேடையில் பேசும்போது எனக்கு எப்பவும் ஒரு கூச்சல். ஆனாலும் அவர் என்னை எப்படியோ இங்கே வரவேற்றிட்டாரு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் ஒரு பத்திரிக்கையோ ஒரு யூடியூப் சேனலோ ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அது தொடர்ந்து அந்த குவாலிட்டியாக நடத்துறது தான் பெரிய விஷயம். அதில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது எந்த நோக்கத்தோடு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே நோக்கத்தோட, ஒரு ப்ரெஷர் இல்லாமல், ஒரு ட்ரெண்டுன்னு பார்க்காம எது நல்லதாக நம்ம கொடுக்கணுமோ சொசைட்டிக்கு அதை நினச்சே இவங்க இப்போ 3 வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ்டர் சுப்பிரமணிய பாரதி, அவங்க ஃபுல் டீம், மிஸ்டர் மூர்த்தி சார், குரு ரங்கதுரை சார், எல்லாரும் இது அந்த சினிமாவில் அந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குல்ல, பேஷன், அந்த பேஷன் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு அருமையான பத்திரிக்கை நடத்த முடியுது. அண்ட் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, படித்து தான் இங்கே வந்திருப்பீங்க திருமொழி பத்திரிகை. பொதுவாக சினிமா பத்திரிகைன்னு யாராவது சொன்னாலே, அதுவும் இந்த காலகட்டத்தில் மைண்டில் ஃபஸ்ட்டு கிசு கிசு தான் எல்லாருக்கும் வரும். ஆனால் அது இல்லாமல் ஒரு கமர்ஷியல் நோக்கத்தோடு இல்லாமல் சினிமாக்காக திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த எண்ணத்தோடு இவங்க நடத்திட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த சினிமாக்காக திருப்பி கொடுக்குறாங்க, அதுதான் பெரிய விஷயம். அண்ட் சினிமாக்குள்ளே வேலை பண்ணுறவங்களுக்காக இல்லை, சினிமா பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் சினிமா வரவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இந்த பத்திரிகை இருக்குது. அண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இது சில கழிந்து இந்த கட்டுரைகள் எல்லாம் சேர்த்து போட்டே சினிமாக்காக ஒரு டெக்ஸ்ட் புக்காகவே இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபுல் திரைமொழி டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ். நம்ம எல்லாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இவர் டீம் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அவர் நினச்சா சாதிக்கிறவராக இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் நம்ம என்ன வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணணும். என் சார்பாக என்னால் என்ன முடியுமோ சார் நான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்ட் இது 3 வருஷம் ஆயிருக்கு. ஐ எம் ஹோப்பிங் உங்களோட 10th year anniversary சில்வர் ஜூப்ளிக்கும் காட்ஸ் கிரேஸில் நம்ம எல்லோரும் மறுபடியும் கலந்துக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி உரை வழங்க திரு வேடியப்பன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலையும் இன்னும் முடியல, நாங்கள் ஆரம்பிக்கலாம்.
உண்மையே மகிழ்ச்சியான நாள் தான். நான் கூட 3 மணிக்கு ஆரம்பிக்கிறதுமே எல்லோரும் வந்துடுவாங்களா அப்படின்னு சொன்னார். 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். ஆனால் நேற்று ஒரு 4 மணிக்கே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சில நெருக்கமான நண்பர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு உற்சாகமாக வந்து இந்த விழா வந்து 30 விழா வந்து தொடங்கியிருக்கிற திரைமொழி பத்திரிகை குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இது ஏதோ ஒரு வகையில் அந்த குழுவில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு வகையில் எல்லா வகையிலுமே நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு 3வது ஆண்டு வந்து தொட்டிருக்கிற இந்த நாள் வரைக்கும் இதோடைய தொடக்கமும் இதோடைய எல்லா வகையிலும் நம்ம டிஸ்கவரி புக் பிளஸ் வந்து இணைஞ்சிருக்குது. இதில் முதல் பக்கத்துலேயே ஒரு விளம்பரம் ஃபஸ்ட் நாள் இருந்து கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் தொடராமல் அந்த இடத்த வந்து, அதாவது தினத்தந்தியில் மேலே வந்து நிஜாம் பார்க்கோட விளம்பர இடம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, பல வருடமாக அந்த மாதிரி இந்த இடத்த விடாமல் தக்க வச்சுக்கிறது கூட ஒரு பெரிய சாதனை தான். என்ன சாதனைனா, இடம் கொடுத்தது பிரச்சனை கிடையாது, அந்த நட்பு தொடர்றதில்ல 3 வருஷமாக. எங்கேயாவது ஒரு இடத்துல போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ இல்லை நம்மளோ நினைக்காம அதை தொடர்ந்து செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நிச்சயமாக நானும் வந்து புத்தக கடை பதிப்பகம் எல்லா நடத்திலும் கூட 2 பத்திரிக்கை நடத்தியிருக்கேன். ஒன்று வந்து அயல் சினிமா, இன்னொன்று நிலவெளின்னு சொல்லிட்டு இலக்கிய பத்திரிக்கை, ஒன்று சினிமா பத்திரிக்கை. அதே மாதிரி அயல் சினிமா வந்து கரெக்டாக 2 ஆண்டு தான் வந்துச்சு. நிலவெளியும் 2 ஆண்டு தான் வந்தது. எல்லாமே 2 ஆண்டு தான் எங்களுடைய டார்கெட்டு. அதுக்கு மேலே வராதுங்கிற முடிவோடையே ஆரம்பிக்கிறோம் நாங்கள். ஆமாம், உண்மையாகவே அப்படி தான் ஆரம்பித்தோம். அயல் சினிமா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக 2 ஆண்டு தான் சொல்லிட்டு முதல் நாள் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணும்போது 2 ஆண்டு வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தோம். அதே மாதிரி 24வது இதழ் வந்த உடனே நாங்கள் நிறுத்திட்டோம் அதை. ஏன்னா அதுக்கு மேலே முடியலைங்கிறது தான் உண்மையான காரணம். செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் இல்லை, சொல்ல காப்பாற்றணுங்கிறதும் ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே முடியல. அது வரைக்கும் நம்ம வந்து அதை செய்துட்டோம். ஆனால் அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ட் பேப்பரில் ஒரு இந்தியா டுடே மாதிரி ஒரு அழகாக வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், வேர்ல்டு சினிமாவை கொண்டு போய் நம்ம சினிமா சார்ந்த மக்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு கனவோடு ஆரம்பித்தது தான். அந்த கனவை வந்து நோக்கி கரெக்டாகலாம் போயிட்டு இருந்தோம். அது நின்றுட்டால் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த இதழுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. மிக சமீபத்தில் வந்து அது ஒரு அந்த பழைய இதழ்கள்லாம் எடுத்து ஒரு ஆஃபர் போட்டோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 இதழ்கள் வந்து நாங்கள் விற்பனை பண்ணோம். ஆனால் இருக்குது, இன்னும் கூட 4000 இதழ்கள் மேலே இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு வரவேற்பு. இது நன்றி உரை தான். பட் இருந்தாலும் கூட நான் கொஞ்சம் நண்பர்களோட தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் வெளியே ஆரம்பிக்கிறேன். ஸோ குறிப்பாக வந்து நம்ம பாரதி அண்டு மூர்த்தி மற்றும் நம்ம குழுவர் ஐயா ஜோதிடர் ஐயா அவர் உட்பட எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்து ரொம்ப அன்பாக பேரன்போடு அதை வந்து ஒவ்வொரு நாளும் அதை பத்திரிகைக்காக உழைக்கிறது தான் இந்த 3வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்புறம் வந்து திரைத்துறையில் இருக்கிற தொடர்பு, அவர் வந்து எல்லா விழாக்கள் எல்லா தொடர்புகளையும் வந்து நமக்கு வந்து அப்டேட்டிங் செய்திடுவார். அந்தளவுக்கு அவர் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான், சார் எழில் சார் இருக்கும்போதே அதை சொல்கிறது நல்லது. எதனாவது ஒரு பத்திரிக்கையில் ஒரு பெரிய விளம்பரம், எவ்வளோ நான் வந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதை வந்து வெளியிட்டிருக்கிறேங்கிற ஒரு அனுபவத்தில் நாங்கள் வந்து முதல்ல அந்த திரைப்படத்தை எனக்கு நான் வந்து அந்த திரைத்துறையில் உதவி இயக்குநராக இருந்து இயக்குநராகிறதுக்கான முயற்சியில் வந்ததுனால எனக்கு தெரியும், ஒரு திரைப்படத்தை அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க, யாராவது தேட்டர் ஓனர்லாம் கால் பண்ணுவாங்க. அப்படிலாம் நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சமீபத்தில், போன 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அன்றைக்கு நாள் அறிவிப்பு வந்த முதல் நாள் வந்த 40-50 அழைப்புகளுமே வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் விளம்பரம் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் விளம்பரம் பண்ணுறோம், இல்லை பஸ் பேக்கு எங்கெங்கேயோ இதில் ஃப்ளைட்டு வரைக்கும் நாங்கள் விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த கால் தான் அதிகம். ஸோ ஒருத்தர் கூட வந்து நாங்கள் படத்தை பார்க்குறோம், நாங்கள் முடிஞ்சால் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கால் வரல. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, விளம்பரங்கள் வந்து அவ்வளவு வந்து இன்றைக்கி வந்து தேடி பிடிச்சி வாங்கி அவங்களும் விளம்பரத்துக்காக மட்டும்தான் அது போயிட்டுது. அப்போது அவ்வளோ விளம்பரங்கள் இருக்கிற அந்த சூழலில் நம்ம பத்திரிக்கையில் வந்து தொடர்ச்சியாக ஒரு விளம்பரம் ஒரு பக்கத்துக்கு அரை பக்கத்துக்கு ஒரு 2 விளம்பரம் வந்துச்சுனாவே இந்த பத்திரிக்கை வந்து ஈஸியாக நடத்திட்டு போயிடலாம். அது இந்த 3 ஆண்டில் 2 முறையை தவிர மீறி பெரிய அளவில் அது நடக்கலையோங்கிற வருத்தம் அவர்கிட்ட உண்டு. இன்றைக்கி இந்த இடத்துல வச்சு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிறுவனம் சார்ந்து இருக்கலாம். நான் ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி நீங்களும் இருக்கலாம். உங்களுடைய அந்த பங்களிப்பை வந்து இதில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கேட்டுக்கிறேன். சாரும் அதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இது ரொம்ப மிக முக்கியமான வாழ்வாதாரம் பத்திரிக்கை அப்படிங்கிற. இன்னும் மேடம் சொன்ன மாதிரி அது இன்னும் சில்வர் ஜூப்ளிலாம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸோ மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அதில் வருகை தந்த பேச தலைமை உரையாற்றுக்கும் இயக்குனர் எழில் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும், ஆர்சி ஜெயந்தன் இன்னும் வரல, பத்திரிகையாளர் பண்ணுற
தலைவர் திரு சரவணன் மற்றும் சிவயோகி மௌரியன், ஸ்ருதி ஹரிகர சுப்பிரமணியன் இயக்குனர் அவர்களுக்கும், சுப்பிரமணிய பாரதி உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வருகை தந்த உங்களுக்கு நன்றி. கீழே வந்து இந்த பத்திரிக்கை வந்து இந்த பழைய இதுகள்லாம் வச்சுருக்கோங்க. அது எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் கரெக்டாக விற்று கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். மறக்காமல் வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு 100 ரூபா கொடுத்து எல்லா பத்திரிகையிலும் ஒவ்வொரு செட்டு வாங்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் தொடர்ந்து உங்களோட இந்த நிகழ்வை வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அன்புக்கும் நன்றி. தொடர்ந்து திரைமொழி எழுத்தாளர்கள் மற்றும் குழுவினர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எழுத்தின் வழி எண்ணங்களை விதைத்து சமூக விழிப்புணர்வை வளர்த்து வரும் மாண்புமிகு திரு RC ஜெயந்தன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். திரைமொழியின் முப்பெரும் விழாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பத்திரிகை அனுபவத்தின் தொடக்க காலத்தில் நான் கல்கி வாரதலில் பணி செய்து கொண்டிருந்தேன். அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக அப்போது பொன்னியின் செல்வனை வரைந்து நமக்கு அளித்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய புதல்வர் கல்கி ராஜேந்திரன் அவர்கள் ஆசிரியராக இருந்தார்கள். நான் பணியிலே சேர்ந்த தொடக்கத்தில் ஒரு சில நேரத்தில் பத்திரிகை நடத்துவது எவ்வளவு சவாலான காரியம், சவாலான செயல் என்பதை சொல்லும் விதமாக ஒரு பழமொழியை சொல்வார். எங்கள் காலத்திலலாம் கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், பத்திரிகையை நடத்திப்பார் அப்படின்னு அதோடு நாங்கள் சேர்த்துருக்கோம். அவ்வளவு சவாலான காரியம் தம்பி இது அப்படின்னு சொல்லி நிறைய அறிவுரைகள் சொல்லுவார்.
அந்த அளவுக்கு அச்சுப்பத்திரிகைகளின் காலம் வந்து இது இல்லை அப்படிங்கிற ஒரு மாய தோற்றம் உருவாகி இருக்கு. இன்றைக்கி அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூயார்க்கர் அப்படிங்கிற பத்திரிகை வந்து அதிக பிரதிகள் விற்குது. இன்றைக்கி எல்லாமே காட்சி வடிவமாக மாறிவிட்டது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீல்ஸாக பார்க்க விரும்புகிறோம், காணொளி தளங்களில் போய் காணொளி வடிவத்தில் பார்க்க விரும்புகிறோம். இன்ஸ்டாகிராமுடைய பாதிப்பு, இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாமே காட்சி வடிவமாக மாறிட்டதில் அச்சுப்பத்திரிகைகளுடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனாலும் அந்த அச்சுப்பத்திரிகையை வாசிக்கிற போது நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவம் என்பது காட்சிகளாக நாம் பார்க்கும்போது நமக்கு கிடைப்பதில்லை. அந்த வகையில் அச்சுப்பத்திரிகைகளை நாம் வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாரிசுகள், அதாவது இள வயதினர் வாசிப்பதற்கு நாம் வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். திரையை பொறுத்த வரைக்கும் எண்ணற்ற பத்திரிகைகள் வந்திருக்கிறது. அதாவது இதை வந்து நம்ம எப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்றை வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வெகுஜன பத்திரிகைகள், மெயின் ஸ்ட்ரீமில் வரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளை வந்து நம்ம ஒரு பகுதியாகவும், லிட்டில் மேகசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிதழ்கள் அது ஒரு பகுதியாகவும் நம்ம வந்து அச்சு பத்திரிகைகளை பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதில் ரெண்டுலேயுமே வந்து திரைக்கலைஞர்களுடைய பங்களிப்பு தான் காலகாலமாக அதிகமாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பத்திரிகை நடத்திட்டு சினிமாவில் இயங்குறவங்க, சினிமாவில் இயங்கிட்டு பத்திரிகை நடத்துகிறவங்க, இந்த மாதிரி தொடக்கம் முதலே நம்முடைய வரலாறை நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து என்னால் உதாரணங்களை எடுத்துக்காட்டுகளை உங்களுக்கு கொடுக்க முடியும். உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய எஸ்எஸ் வாசன் அவர்கள் வந்து ஜெமினி ஸ்டுடியோ சார்பாக வந்து அவருக்கு முதல்ல வந்து ஒரு பெரும்புகழ் பெற்றுக் கொடுத்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நந்தனார் திரைப்படம். அந்த நந்தனார் திரைப்படத்தினுடைய இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகதாசா. அவருடைய நண்பராக இருந்தவர் கே ராம்நாத். இவங்க ரெண்டு பேரும் வந்து தொடக்கத்தில் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சாலுமே கூட அவங்க தன்னுடைய சொந்த இன்ட்ரெஸ்டில் சித்திரவாணி அப்படின்னு ஒரு பத்திரிகை வந்து தமிழில் நடத்தினாங்க. அது ஒரு திரைமொழி போல் ஒரு சிற்றிதழாகத்தான் வந்தது. அதே மாதிரி ஆங்கிலத்திலும் ஒரு பத்திரிகை நடத்தினார்கள். அந்த பத்திரிகையினுடைய பெயர் லைட் அண்ட் ஷேடோ. அதில் வந்து கே ராம்நாத் அவர்கள் ஒளிப்பதிவு தொழில்நுட்பம் குறித்து எழுதினார்கள். எப்படி இன்றைக்கி நம்ம திரைமொழியில் வந்து ஏஐ திரைப்படங்கள் குறித்து ஏஐ திரைப்படங்கள் குறித்த நிறைய கட்டுரைகள் வந்து அது ஒரு பெரிய தொடராகவும் வந்து அது ஒரு புத்தகமாகவும் மாறியது. அதே மாதிரி ஒளிப்பதிவாளர்களுடைய செய்திகளும் பேட்டிகளும் இதில் இடம்பெற்றது திரைமொழியில். அந்த மாதிரி லைட் அண்ட் ஷேடோ என்கிற முருகதாசாவும் கே முருகதாசா நடத்திய அந்த லைட் அண்ட் ஷேடோ பத்திரிகையில் தான் ராம்நாத் சார் வந்து சினிமோட்டோகிராஃபி சார்ந்த கட்டுரைகளை தான் முதல்ல அவர் எழுதினார் ரொம்ப ஆர்வமாகி. அந்த பத்திரிகையை படிச்சுட்டு தான் அவர் வந்து திரையுலகத்துக்குள்ளே வர்றாரு கே ராம்நாத். கே ராம்நாத் வேறு யாரும் இல்லை, ஏழைப்படும் பாடு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் சினிமாவில் அந்த மலைக்கல்லன் படத்தை நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். தமிழ் சினிமாவில் அந்த ஒளிப்பதிவில் முதல்ல அந்த லைட் அண்ட் ஷேடோ எஃபெக்டை, அந்த நிழல் இருள் விளையாட்டை வந்து முதல்ல கொண்டு வர்றது வந்து கே ராம்நாத் சார் தான். கே ராம்நாத் சாருடைய அந்த ஜாலம் வந்து பார்த்து பின்னாடி வந்து தமிழ் சினிமாவை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகிற த்ரில்லர் படங்களுக்கு கொண்டு போகிற எஸ் பாலச்சந்தர் சார் ராம்நாத் சாருடைய மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். இது அவரே வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார். என்னுடைய முன்னோடி ஒளிப்பதிவுக்கு நான் பயன்படுத்துகிற நுட்பங்கள், ஒளிப்பதிவை நான் எப்படி கையாளணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கே ராம்நாத் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய முன்னோடி, என்னுடைய ஒரு மென்டார்னு வந்து எஸ் பாலச்சந்தர் சொல்லியிருக்கார். ஸோ வந்து கே ராம்நாத்தாக இருக்கட்டும், முருகதாசாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே திரையுலகத்தில் இயங்கி கொண்டு
பத்திரிகையை ஒரு களமாக, ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள். இப்படி இன்று வரை பார்த்தோம் அப்படின்னா திரைமொழியினுடைய வளர்ச்சி என்பது 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இப்போது சுப்பிரமணிய பாரதி வந்து ஒரு உதவி இயக்குனராகவும் இருந்து ஒரு இயக்குனராக மாறி தன்னுடைய பேஷன் என்பது சினிமா தான், தன்னுடைய கனவு என்பது சினிமா தான். அதில் தன்னுடைய வெற்றியை நோக்கி அவர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிற அதே நேரம் தன்னுடைய எழுத்து பத்திரிகை அப்படிங்கிற ஒரு கனவை வந்து கையில் எடுத்துட்ட பிற்பாடு அதை பாதியிலே விட்டுட்டு போகாமல் இதை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இதை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இது உங்களை போன்ற நண்பர்களுடைய பங்களிப்பு, உங்களை போன்ற நண்பர்கள் தருகிற கவனம், முக்கியத்துவம் இருக்கிற காரணத்தினால தான் திரைமொழி வந்து இந்த 3ஆம் ஆண்டில் வந்து மிக அற்புதமாக வந்து அடியெடுத்து வைத்திருக்கிறது. தொடர்ந்து நான் திரைமொழியை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இது இப்போது திரையுலகம் சார்ந்து வருகிற சிற்றிதழ்கள் வந்து ரொம்ப அருகி போயிட்ட நிலையில் இன்றைக்கி சீரியஸாக ரொம்ப தீவிரமாக வரக்கூடிய சினிமா சிற்றிதழ்களில் உலக சினிமாவை பற்றி, உலக சினிமா இயக்குனர்களை பற்றி மட்டும்தான் வந்துட்டுருக்கு. ஆனால் திரைமொழி வந்து இரண்டையும் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து சமநிலைப்படுத்தி பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து செய்திகளையும் கட்டுரைகளையும் இதில் திரைமொழியில் வெளியிடுவது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இன்றைய சவாலான ஒரு காட்சி உலக காலகட்டத்தில் ஒரு அச்சு பத்திரிகையை முழுதாக வண்ணத்திலே நடத்தி கொண்டு அதை ஒரு தனிச்சுற்றுக்காக இருந்தாலும் அதை வந்து டிஸ்கவரி புத்தக நிலையம் சார்பிலே அன்புக்குரிய சகோதரன் வேடியப்பன் வந்து இந்த பத்திரிகைக்கு அவர் தருகிற ஆதரவும் இதை வந்து ஒரு பெரிய அடுத்த கட்டமாக இந்த சிற்றிதழை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்துவதற்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இதழாக ஒரு வெகுஜன பத்திரிகையாக மாற்றுவதற்குரிய ஒரு நகர்வை நோக்கி அவர்கள் இதை நகர்த்தி கொண்டு செல்வது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. இந்த இதழ் மென்மேலும் வளர வேண்டும். இந்த இதழின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவிலே வந்து இதில் பங்கு பெற்று எழுதிய பங்களித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இங்கே வாழ்த்தி பரிசளித்திருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற இயக்குனர் அண்ணன் எஸ் எழில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எனக்கு முன்பாக இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய மூர்த்தி நடராஜன் அண்ணன் அவர்கள், வாழ்த்துரை வழங்கிய எஸ் சரவணன் அவர்கள், திரு கௌரி மௌரியன், ஸ்ருதி ஹரிகர சுப்பிரமணியம் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் என்ற பாரதியின் கட்டளை வழி திரையுலகில் தனித்துவமான சாதனையாளராக தமிழ்நாடு திறன்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணை செயலாளராக விளங்கும் மதிப்பிற்குரிய திரு எஸ் எழிலையா அவர்களை நிகழ்வின் தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். வரவேற்புரை அளித்த மூர்த்தி ராஜன் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய ஜெயந்தன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்கிய சரவணன், சிவயோகி மௌரியன் அவர்களுக்கும், திருமதி ஸ்ருதி ஹரிகர சுப்பிரமணியன் அவர்களுக்கும், இந்த இடத்தை அளித்த வேடியப்பன் அவர்களுக்கும், ரொம்ப பெரிய இடம் கொடுத்துருக்கீங்க. ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துக்கிட்டு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. அது 4 பேருக்கு நல்லது செய்தா அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம செய்கிற தொழிலால் 4 பேர் பலன் பெறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு புக் ஸ்டால் வச்சோம் அதோடு ஓடிடலாம் வேடியப்பன் அவர்கள். அது இல்லாமல் இந்த மாதிரி விழாக்களையெல்லாம் நடத்துறதுக்கு அலோவ் பண்ணுறது, அதை என்கரேஜ் பண்ணுறது பெரிய விஷயம். இது நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு விழா நடக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதை செய்யுங்க. மணி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க போகிறேன்னு என்கிட்ட சொன்னார். நீங்கள் வேடியப்பன் சொன்ன மாதிரி இது என்ன 2 வருஷம் 1 வருஷம் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் மணி அண்டர்ஸ்டாண்ட் தான் போட்டேன் நான். பட் அவரோட முயற்சி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. யாரை சேர்க்கணும், ஒருத்தராக பண்ணணுங்கிற ஐடியாவே கிடையாது அவருக்கு. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேர்ட்டையும் அன்பாக பழகி அவ்வளோ பேரையும் இந்த அவரோட
தொழில் சார்ந்து கொண்டு வந்து சேர்த்து அவ்வளோ பெரிய விஷயங்களை கேதர் பண்ணி அதை உள்ள இன்செர்ட் பண்ணி ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் இடையில வந்து ஸ்கிரிப்டோருக்கும் ரொம்ப அழகாக அடுத்த காலத்தை நோக்கி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டும் வச்சுட்டு இருக்காரு. இந்த விழாவை அவர் அரேஞ்ச் பண்ண விதமே முப்பெரும் விழாவாக கொண்டு வந்து எங்கே இவருக்கு டைம் கிடைக்குது, எப்போ இந்த மனிதர்கள் எல்லாம் அற்புதமான மனிதர்கள்லாம் மீட் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். இவ்வளோ பேரை எங்கே மீட் பண்ணுறாரு, திரும்ப எல்லாரையும் கொண்டு வர்றாரு. இடையில வந்து ஆழியார் ஐயாலாம் இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க, ரங்கதுரை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி மிகச்சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணுறது வந்து ஒரே நேரத்தில் பல விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வேணுங்க, இறைவனோட அருள் வேணும், அந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தன்மையை வேணும். அது வந்து மணிக்கு நிறைய. இந்த விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருமே வந்து ஏதோ ஒரு வகையில் மிக சிறப்பு வாய்ந்தவர்கள் தான். இல்லைன்னா மணி அதை செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இயக்குநர்களை கூட மனசில் வச்சுக்கிறது கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகர் காலத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பு செய்கிறதுங்கிறது வந்து ஐயா டிஎம்எஸ் அவர்களோட அவங்களெல்லாம் கொண்டு வந்து சிறப்பு செய்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது நீங்கள் வந்து எனக்கு அடுத்த செட்டு தான் நீங்கள். பட் இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம். வாழ்த்துக்கள் மணி, திரும்ப அதுக்காக நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த விழா மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்து மணி வந்து உயரம் போடணும். எனக்கு இதையெல்லாம் 10வது மணி ஒரு சிறப்பான ஒரு வெற்றி படத்தை நீங்கள் கொடுக்கணும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம யூனியனஸ் அந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே விழாவுக்கு வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என பாரதி வேண்டுவது போல தனி மனிதர் செய்யும் பிறர் துன்பம் போக்கும் தொண்டு இந்த உலகத்தை மேலும் மேன்மையடைய செய்யும். அத்தகைய தொண்டுள்ளம் கொண்டவர், அயராத உழைப்பும் ஒருங்கிணைந்து செல்லும் பண்பும் கொண்ட இயக்குனர் திரு சுப்பிரமணிய பாரதி ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். திரைமொழி நான் இல்லை, நான் மூர்த்தி சார் 2 பேரும் நாங்கள் ஏறக்குறைய காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மாதிரி தான். அவர் தான் இதனுடைய பிள்ளையார் சொல்லி நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் பண்ணலான்னு. உள்ளுக்குள்ளே அது இருக்கும். அவர் தான் வந்து மூர்த்தி சாரும் நான் தான் வந்து இப்போ அவர் தான் இது ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர். அதுக்கு தனசேகரன் ஒரு நண்பர், அவரும் எங்கள் இயக்கத்தில் இருக்கார், அவரும் இதுக்கு ஒரு காரணம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கும் போது சரி இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்புறம் நம்ம எடுத்து நடத்தணுங்கும்போது சினிமாவில் நம்ம இருக்கிறதுனால அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரி நீங்கள் பண்ணுங்கன்னாரு. நாங்கள் 2 பேரும் தான் இதை பண்ணுறோம். 2 பேரும் 2 கண்கள் மாதிரி தான் இதுக்கு திரைமொழிக்கு. இதுக்கு வந்து பல பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு. குறிப்பாக வேடியப்பன் சார் சொல்லணும். முதல் வந்து நான் சொல்லும்போது ஆமாம் நானும் அப்படி தான் பயணப்பட்டேன், ஆனால் என்னால் பண்ண முடியல அயல் சினிமா. ஆனாலும் அது விடக்கூடாது. அவர் சொன்ன வாசகம் எனக்கு அருமையாக இருக்குது. நம்ம விட்டுறக்கூடாது. நான் விட்டதை நீங்கள் தொடர்றீங்க, நீங்கள் போகிற வரைக்கும் போங்க, அப்புறம் ஒரு பையன் வருவான், அவனை தொடரட்டும், இப்படி தான் வளரும், எந்த ஒரு நல்ல விஷயமும் விட்டுற வேணாம் அப்படின்னாரு. அதுக்கு முதல் பக்கம் நானே உங்களுக்கு விளம்பரம் கொடுக்குறேன்னு. அதுலேருந்து இது வரைக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே அவர் எடுத்துப்போம். அவருடைய புக்கும் எனக்கு நடுவில் எங்களுடைய வேலை போயிட்டுருக்கோம். எனக்கும் தோணும் வேறு வழி இல்லை, நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதுக்காக தொடர்ந்து அவருக்கு என்னுடைய நன்றிகளை முதல் சொல்லிக்கிறேன். அப்புறம் இதில் நம்ம வந்து சிறப்பாக இதில் இருக்கிறவங்க மூர்த்தி சார், வேடியப்பன் சார், சிவயோகி மௌரியன் சொல்லிட்டேன் நான். அப்புறம் குரு அரங்கதுரை அண்ணன் எங்கே இருந்தாலும் பத்திரிக்கைக்கு என்ன ஆச்சுன்னா மாதம்னா ஒரு ஃபோன் பண்ணுவேன், நான் என்னென்ன இந்த மாதம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அவர் யார்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு இருந்தால் கூட வந்து பேசுவார், ஆமாப்பா இதோ அப்படின்ட்டு அவர் உதவி பண்ணிகிட்ருக்காரு. கார்த்திக் குமார் இயக்குனர் நண்பர், பாலமுரளிவர்மன் இப்போ இல்லை, அவர் அரசியல் விஷயமாக வெளியே பேசிகிட்டு இருக்கார், வர முடியல. தங்கமித்ரன் வந்திருக்காரு சார், வாங்க. நம்பிராஜ் சார் வந்திருக்காரு, டைரக்டரு, அவரையும் வரவேற்கிறோம். இந்த திரைமொழி வந்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நிறையா பேர் வந்து நம்ம படைப்பாளிகளாக வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் கௌரவிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இது முப்பெரும் விழா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 3 ஆண்டு ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கௌரவிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். சரி அதை பண்ணிடுவோம். அடுத்தது என்னென்னா அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. அதனுடைய நோக்கம் வந்து இன்றைய சமூகம் எல்லாமே கற்றுக்குது, அறிவு அதிகமாக கற்றுக்குது, ஆனால் உடல் நலமும் மன வளமும் ரொம்ப குறுகி இருக்குது.
அதை வந்து யார் எடுத்து செய்கிறது அப்படின்னு தோணும்போது சரி அதை நம்ம இதோட சேர்த்து அதையும் பண்ணுமே, நாம் இதை போகும்போது அதையும் சொல்லி கொடுத்துட்டே போவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு அது ஒரு விழா. அப்புறம் நான் ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிமில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன், அது பாஞ்சாலி, அதை பார்த்துட்டு அந்த படம் போடுறோம். அப்புறம் ஆனந்த வாழ்க்கை வேதாத்திரி மகரிஷத்தினுடைய அந்த விஷயத்தை நம்ம சொன்னது, இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 விழா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இதற்காக நான் அழைக்கும்போது வேணான்னு சொல்லாமல், ஏன்னா இந்த பத்திரிகையை ஆரம்பிக்கும் போது எங்களுடைய தமிழ்வாணன் சார்னுடைய, அவர் தான் எனக்கு குருநாதர், அவருடைய குருநாதர் எழில் சார், அவருடைய சிஷியன் நான். அதனால எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவார். 3 மணிக்குன்னாரு, சொன்னேன் வந்துடுற மணி அப்படின்னாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அம்மா ஹரிஹர சுப்பிரமணியம், அவங்க வந்து ஹார்மோனியம்னு ஏஆர் ரகுமான் வச்சு பண்ணாங்க. அவங்க, நான், மூர்த்தி சார், கார்த்தி சார் எல்லாம் வந்து ரகுமான் சாரை வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில் ஒரு சின்ன மூமெண்ட்டில் அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அது வேறு ஒன்றும் இல்லை. கூடிய விரைவில் அதுவும் நாங்கள் அம்மாவோட சேர்ந்து சிறப்பாக திரைமொழி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அப்புறம் சிவயோக மௌரியன் இவ்வளோ நேரம் அவர் வந்து 3 மணிக்கு கரெக்டாக வந்துட்டார், அவருக்கு நன்றி. அண்ணன் சரவணன் அவர்கள், இந்த பத்திரிகை குறித்து ஏதாவது டெல்லியில் ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அப்பப்போ இமெயில் வரும், அவர்கிட்ட போய் சொல்லுவோம், நான் இருக்கேன் அப்படிம்பாரு, அவர் உதவி பண்ணுறாரு, அவருக்கும். அப்புறம் இதுக்கு பக்கபலமாக இருக்கிற எங்கள் திரையுலகை சார்ந்த எங்களுடைய இயக்குனர் குழுமம், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்திற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதனுடைய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, திரைமொழிங்கிறது வந்து வெறும் சினிமாவை மட்டுமே சொல்லாமல், அம்மா அருமையாக சொன்னாங்க, இந்த சமயத்துக்கு என்ன வேணும், அது எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுறது, அது எங்களுக்கு தாட்டே கிடையாது. வியாபாரம் என்பது 2வது தான். ஒரு படைப்பை 20 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு திரைமொழியை எடுத்து பார்த்தால் மாதம் சென்னையில் என்ன நடந்திருக்குன்னு இதில் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா பாக்கியராஜுக்கு சிறப்பு விருது கொடுக்கும்போது திரையுலகனுடைய திரைக்கதை மன்னன் எழுதியிருப்போம். அப்புறம் செல்வமணி அண்ணனுக்கு வந்து இதாக வரும்போது அதுக்கு பாராட்டு. இப்படி அதாவது இதுன்னா வெறும் சினிமா இதழ் மட்டும் இல்லாமல் சினிமாவை ஆண்டு கொண்டு இருக்கின்ற அந்த மூத்த இயக்குனர்கள், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுக்கு என்ன பாராட்டு நடக்கு, அப்புறம் இயக்குனர் சங்கங்கள், மற்ற சங்கங்கள்லாம் என்ன நடக்குன்னு மாதம் அதை நாங்கள் அதை முறைப்படுத்தி அதை ஃபஸ்ட்டு பக்கம் போடுறோம். ஏன்னா இது எந்த பத்திரிக்கையும் போடாது, ஏன்னா அந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு இல்லை. ஆனால் நாம் அதை செய்கிறோம், ஏன்னா நாம் அசிஸ்டன்ட் ஆகிட்டு நாம் சினிமாவில் இருக்கிறதுனால. அதனால் இப்போ எல்லா சங்கங்களோட இப்போ எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு சங்கத்துலேருந்து சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் போடுப்பா, அது இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அப்புறம் நமது வராதாங்கிற ஒரு காலமும் வரும். அது எல்லாரும் நம்ம சேர்ந்து இயங்கும் பொழுது அது வரும். இது நோக்கமே அந்தந்த மாதங்களில் சினிமா துறைகளில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுவது தான் திரைமொழி பத்திரிகையினுடைய நோக்கம். அம்மா மாலதி அம்மா சொன்னது போது இதில் வந்து நம்ம வேதாத்தின் மனதை வளப்படுத்த உடலை வளப்படுத்தக்கூடிய கட்டுரை நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கம்மா, நம்ம அதையும் போடுவோம், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துவோம். 24 கிராஃப்ட்டுக்கும் இந்த பத்திரிகை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட்டர்ஸ் யூனியன் அண்ணனுக்கு தெரியும், மாதம் அங்கே எடுத்து போய் கொடுக்குறோம். எல்லாமே ரொம்ப ஆவலாக பார்க்குறாங்க. இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அவர் ராதாகிருஷ்ணன் ஐயா எடுத்து போய் கொடுத்தேன், பார்த்துட்டு போயினார், என்னப்பா எங்களை இவ்வளோ இதாக போட்டிருக்க, உள்ளே படித்து பார்த்துட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த கன நேரம் சந்தோஷம் நமக்கு பெருமைப்படுத்துது, அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதையும் நாங்கள் எதிர்பார்க்கறதில்ல. இது எங்கள் நோக்கம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா திரைமொழியில் மட்டும்தான் இருக்கும்படி யார் என்ன பண்ணாங்கன்னு அதுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கட்டுமே தான் தொடர்ந்து பண்ணுறோம். இதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற உங்களை அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்புக்கு ஏற்று தமிழ்நாட்டிலிருந்து, ராமநாதபுரத்திலிருந்து, சேலத்திலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து, கேரளாவிலிருந்து, திருச்சியிலிருந்து, மதுரையிலிருந்து, இப்படி சொல்லிக்கிட்டே எல்லாம் எல்லா ஊரிலிருந்தும் வந்திருக்கின்ற என்னுடைய அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.